ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்னன்னு பார்த்தலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குது. அதனால் ராஜபாளையம் போகிறதுனால என் பையனுக்குமே நான் தோசை சுட்டு வச்சுட்டேன். ஏன்னா அவன் எந்திரிச்சு வந்து சாப்பிட்றதுக்கு தோசை சுட்டு சாப்பிட மாட்டான். அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோசையும் அப்புறம் நேற்று வச்ச மல்லி சட்னி கொஞ்சம் இருக்குது, பத்தாவதுக்கு சாம்பார் இருக்குது, ஊற்றி சாப்பிட்டுக்கிடுவான். லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் வெண்டைக்காய் வந்து லேசாக வத்தப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா தூள்லாம் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் சோயா இருக்கு இல்லையா, சோயா அதுவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை சாப்பிட்டுக்குறோம். நாங்கள் வந்து இப்போ ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டு போயிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய், சோயா, சாம்பார். ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி கொஞ்சம் காரப்பொடி போட்டு வச்சுருக்கிறேன். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடி வந்து இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் நாங்கள் போட்டு குடிப்போம் இல்லையா, இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதில்ல. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து சளி பிடிச்சிருது. அதுக்கு பதிலாக இப்போ இந்த பொடி சாப்பிட்றோம். இதில் வந்து என்ன கலந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், வெந்தயம், இந்த 3மே வந்து லேசாக வந்து வறுத்து அப்படியேவும் நல்லா நைஸாக அரைச்சி நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிடணும். பவுடரை அரைச்சி இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்பூனு இருக்குது, அவங்க திறந்து காட்டுறேன் அந்த ஸ்பூன் எந்த லெவலில் இருக்குன்னு. இந்த ஸ்பூனுக்கு இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்பூனுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அள்ளி காலையில் கொஞ்சம் வெதுப்பான வெந்நீரில் போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸு, சுகரு, அப்புறம் சரியாக ஜீரணமாகாமல் இருக்கிறது, அப்புறம் சளி தொந்தரவு. ஏன்னா மிளகு போட்டிருக்கிறோம். மிளகு வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லதும்பாங்க. அதனால் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து நல்லா சீராக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. வெந்தயம் வந்து சுகரை கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே வெந்தயம் நல்லது, சுகருக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே வெந்தயம் எடுத்துக்கிறது நல்லது. அதனால் இந்த 3மே வந்து லேசாக வறுத்து பொடி பண்ணி இந்த டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கிடுவோம். தினம் ஒரு ஸ்பூன் வந்து இப்போ காலையில் வந்து இந்த கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து டீ காஃபிக்கு பதிலாக இதுதான். என்றைக்காவது ஒரு நாள் வேணும்னு நினச்சோம் அப்படின்னா, டீ குடிக்கணும் போல் இருந்தது அப்படின்னா அன்றைக்கி மட்டும் டீ போட்டு சாப்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மழை காலங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது. இதோட பெனிஃபிட் நான் சொல்கிறத காட்டிலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ எதுலையாவது போய் நீங்கள் சர்ச் பண்ணி, இல்லை கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்கள். கட்டாயமாகவே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் நிறையாவே எடுத்துக்கக்கூடாது. அந்த காட்டினாலே அந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்ணும் காலையில் ப்ரெஷ் பண்ண உடனே வெறும் வயிற்றில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.